இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல 2வது பாகத்துல மீனா கதாபாத்திரத்துல நடிகை ஹேமா நடிச்சிட்டு வராங்க. இவங்க ஏற்கனவே முதல் பாகத்திலையும் மீனா கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த வேலையில தான் இந்த சீரியலை விட்டு விலக நினைச்சேன் அப்படின்னு சில காரணத்தை சொல்லி இருக்காங்க. பொதுவா ஒரு சில சீரியல்கள் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிடும். அதனாலேயே அந்த சீரியல் அதிக நாட்கள் ஒளிபரப்பாகிட்டு வரும். அந்த வரிசையில விஜய் டிவில ஒளிபரப்பான பாண்டியன் ஸ்டோர் சீரியலும் ஒண்ணு. இந்த சீரியல் 5 வருஷங்களா ஒளிபரப்பாகிட்டு வந்துட்டு இருந்தது. 1000க்கும் மேற்பட்ட எபிசோட் ஒளிபரப்பாகி இருந்தது. இந்த சீரியல்ல நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே ரசிகர்கள் மத்தியில பிரபலம் அடைஞ்சிருந்தாங்க. அதே போல இந்த சீரியல்ல சில ஜோடிக்கு அதிகமான ரசிகர்களும் இருந்தாங்க. அதுல மீனா ஜீவா ஜோடிக்கு சொல்லவே வேண்டாம். கதிர் முல்லை ஜோடிக்கு எவ்வளவு ரசிகர்கள் இருந்தாங்களோ அதே போல மீனா ஜீவாக்கும் இருந்தாங்க. இந்த சீரியல்ல மீனா கதாபாத்திரத்துல நடிகை ஹேமா நடிச்சிட்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க சில சீரியல்கள்ல நடிச்சிருந்தாலும் இவங்களுக்கு பெரிய அளவுல பெயர் வாங்கி கொடுத்திருந்தது பாண்டியன் ஸ்டோர் சீரியல் தான். அதனாலேயே முதல் பாகம் முடிவடைஞ்ச அப்புறம் 2வது பாகத்திலையும் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது போல ஹேமா சீரியல்ல கர்ப்பமா இருக்கிற மாதிரி காட்சிகள் நடிச்சிருந்தாங்க. அந்த நேரத்துல அவங்க நிஜத்திலையும் கர்ப்பமா இருந்தாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஷூட்டிங்ல கலந்துகிட்ட ஹேமா குழந்தை பிறந்த 1.5 மாதத்துல திரும்பவும் நடிக்க தொடங்கிட்டாங்க. அதுலயும் கொரோனா காலகட்டத்துல இவங்க தொடர்ந்து சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தது குறித்து அந்த நேரத்துல அதிகமான ரசிகர்கள் இவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில தற்பொழுது பேட்டி ஒன்றத்துல கலந்துகிட்ட ஹேமா தான் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இருந்து விலக நினைச்சேன் அப்படின்னும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தியும் பேசியிருக்காங்க. அதாவது முதல் பாகத்துல தான் நடிச்சிட்டு இருக்கும் பொழுது கர்ப்பமா இருந்த நிலையில டெலிவரிக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா குழந்தை பிறந்த பிறகு நான் நடிக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நான் நடிக்க போயிட்டா என்னுடைய மகன் என்ன மறந்துடுவான் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா வீட்டுல இருந்தவங்க அதையெல்லாம் உன்னை மறக்க மாட்டான், நாங்க இருக்கோம் உனக்கும் உன் மகனுக்கும், அதனால உன் மகனை நாங்க பார்த்துக்கிறோம், நீ தைரியமா போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் ஷூட்டிங் நடிச்சிட்டு குழந்தைய தூக்கி பால் கொடுக்கும் பொழுது எனக்கு அவ்வளவு குற்ற உணர்ச்சியா இருக்கும். என் பையனை சரியா என்னால பார்த்துக்க முடியல, அவனை நல்லபடியா என்னால வளர்க்க முடியலையே அப்படின்னு வருத்தமா இருக்கும். அந்த நேரத்துல எனக்கு சீரியல்ல நடிச்சவங்களும் நல்லா சப்போர்ட் செஞ்சாங்க, குடும்பத்தினரும் சப்போர்ட் செஞ்சாங்க. அதனாலதான் என்னால இந்த சீரியல்ல தொடர்ந்து நடிக்க முடிஞ்சது. 1.5 மாதம் கழிச்சு நான் சீரியல்ல நடிக்க வந்தேன். அப்ப கூட எதுவும் சொல்லாம என்னுடைய காட்சிகளை எளிமையா வச்சிருந்தாங்க. அதனாலதான் என்னால தொடர்ந்து அந்த சீரியல்ல நடிக்க முடிஞ்சிருந்தது. அது போல 2ஆம் பாகத்துல நீங்களும் நடிக்கணும் அப்படின்னு சொன்னதும் என்னால மறுப்பு சொல்ல முடியல அப்படின்னு அந்த பேட்டியில ஏமா பேசியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.